ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த சூரிய கிரகணம் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சந்திரன் இல்லாமல் நடக்காது. சந்திரன் இல்லாமல் சூரிய கிரகணம் நடக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி, அதே போல் சூரியன் இல்லாமையும் நடக்காது. மூணில், அதாவது எர்த் இல்லாமையும் அதை நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது. ரைட், இது எல்லாமே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ரைட், இதில் வந்துட்டு 3 விதமான சோலார் எக்லிப் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு அம்ப்ரா, ஆண்ட் அம்ப்ரா, அதுக்கு அடுத்தது பென் அம்ப்ரா. ரைட், இந்த நிலவு வந்துட்டு பூமியை வந்துட்டு சுற்றிட்டு இருக்குது அல்லவா. இது சுற்றிட்டு இருக்கும்போது எப்போ வந்துட்டு சூரியனுக்கு நேர்கோட்டு இந்த நிலவு வந்துட்டு போகுதோ அப்போ வந்துட்டு நிலவோட நிழல் வந்துட்டு பூமியில் இருக்கிற சில கண்ட்ரியில் வந்துட்டு தெரியும். அப்போ தெரியும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரியனே வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த நிலவு வந்துட்டு சூரியனை கம்ப்ளீட்டாக வந்துட்டு மறைச்சிடும். இப்படி மறைக்கும் போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் வந்துட்டு சுத்தமாக ஒரு பிளாக் கலரில் தெரியும். இதை வந்துட்டு அம்ப்ரா அப்படிம்பாங்க. ரைட், இதில் இந்த சூரிய கற்றைகள், அதாவது அந்த ஒளி வெளிச்சம் இருக்குது அல்லவா, அந்த நிலவு மேலே ஃபுல்லாக வந்துட்டு படணும். நேர்கோட்டில் இருக்கணும், பூமியும் நேர்கோட்டில் இருக்கணும், சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கணும். இந்த சந்திரனோட நிழல் வந்துட்டு கரெக்டாக ஏதோ ஒரு கண்ட்ரியில் விழுகும். அப்போ நாம் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அம்ப்ரா அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இதை பென் அம்ப்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலகி போயிடும். அதாவது நேர்கோட்டிலேருந்து கொஞ்சம் விலகி போயிடும். இந்த சூரிய கற்றைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நிலவு மேலே வந்துட்டு ஒரு ஹரிசாண்டிக்கல் ஷேப்பில், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷேப்பில் வந்துட்டு விழுகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. அப்போ வந்துட்டு அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வெளியில் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூரிய கிரகணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிங் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதாவது பாதி வந்துட்டு தெரியும், பாதி வந்துட்டு தெரியாது. இது ஆண்ட் அம்ப்ரா அப்படிம்பாங்க. இதை வந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம் போல் தெரியும் அந்த வெளிச்சம். ஸோ இது வந்துட்டு ஆண்ட் அம்ப்ரா அப்படிம்பாங்க. சரி, இதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதே சந்திரன் இந்த பூமியின் நேர்கோட்டில் இருந்தும் சூரியனின் நேர்கோட்டில் இருந்தும் சுத்தமாக வெளியில் விலகி போயிடும். லைட்டாக மட்டும் அந்த வெளிச்சம் வந்துட்டு அந்த நிலவு மேலே வந்துட்டு படும். அப்போ வந்துட்டு என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பென் அம்ப்ரா அப்படிங்கிற ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி மட்டும் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ரைட், எப்போ சூரிய கிரகணம் நடந்தாலும் சரி, எந்த கண்ட்ரி மேலே நேர்கோட்டில் வந்து விழுகுதோ அந்த கண்ட்ரியில் மட்டும்தான் அந்த ஃபுல் சோலார் எக்லிப்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். மற்ற கண்ட்ரிலெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண்ட் அம்ப்ராவாக தெரியலாம், இல்லை பென் அம்ப்ராவாக தெரியலாம். காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த நேர்கோட்டிலேருந்து விலகி போயிடுறதுனால தான். ஸோ இப்போது இதே தான் வந்துட்டு 3ல் வந்துட்டு நம்ம பார்த்தோம். சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறதும் இதே சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு எப்போல்லாம் வந்துட்டு சந்திரன் வந்துட்டு நேர்கோட்டில் வருதோ, பின்னாடி வருதோ, அப்போல்லாம் வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது எர்த்துக்கு பின்னாடி வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். எர்த்தோட நிழல் வந்துட்டு நிலவு மேலே விழும்போது அந்த லூனார் எக்லிப்ஸ் சுத்தமாக வந்துட்டு நிலவு தெரியாமல் போயிடும். ஸோ அது வந்துட்டு லூனார் எக்லிப்ஸுமாங்க. இது வந்துட்டு சோலார் எக்லிப்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலவோட நிழல் வந்துட்டு பூமி மேலே விழுறது. ஸோ இதை வந்துட்டு சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறாங்க. ரைட், அதாவது சூரிய கிரகணம் அப்படிங்கிறாங்க. ஒரு வாட்டி சூரிய கிரகணம் நடந்ததுன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு பார்க்குறோம். இது வந்துட்டு கண்டினியூ ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த சூரிய கிரகணம் இப்போ இந்தியாவில் வந்துட்டு இப்போ பர்டிகுலராக சென்னையில் வந்துட்டு ஒரு சூரிய கிரகணம் ஃபுல் சோலார் எக்லிப்ஸ் தெரியுதுன்னா திரும்பவும் அதை பார்க்குறதுன்னா ரொம்ப வருஷம் கழித்து தான் நம்ம திரும்பவும் அதை பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, அது நேர்கோட்டில் கரெக்டாக வரணும். ரைட், நான் சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு அம்ப்ரா, ஆண்ட் அம்ப்ரா, பென் அம்ப்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 விஷயம் இருக்குது.
இது என்ன இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்தை வந்துட்டு நம்ம வெறும் இல்லாட்டி அந்த கிளாஸ் போட்டுட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது எக்ஸ்பெஷலி வந்துட்டு இந்த கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு சொல்கிற விஷயம். சூரிய கிரகணம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயங்கள் தான். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் CC 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம்.